அடுத்தது இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய நினைவுகள். என்னது? நான் செய்தியின் தலைப்பாக பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆவிக்குரிய நினைவுகள். நினைவு இழப்பு என்றால் அந்த நினைவு முன்பதாக இருக்க வேண்டும். என்னது? ஒரு நினைவு முன்பதாக இருக்கிறதுனாலேதான் அதை இழக்கிறோம் என்ற அந்த காரியம் வரும். தொடக்கம் இருக்கிறதுனாலதான் என்ன செய்கிறது? முடிவு என்கிற ஒன்று உண்டாகுது. தொடக்கம் என்றால் முடிவு என்ன? தொடக்கத்துக்கு முடிவு கண்டிப்பாகவே, தொடக்கம் இருக்கிறதுனாலே முடிவு கண்டிப்பாகவே. வியாதி என்கிற ஒன்று இருந்தால் சுகம் என்கிற ஒன்று இருக்க வேண்டும். அப்ப நினைவு இழப்பு என்ற ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவனுக்குள் முன்பதாக நினைவு இருக்க வேண்டும். அது எதை குறித்தது என்றால், அப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நினைவு இருக்கிறது. அந்த நினைவு இப்பொழுது மறந்த நிலைக்கு வருவதுதான் நினைவிழப்பு. ஆவிக்குரிய நினைவிழப்பு என்பது இது மாம்ச பிரகாரமான நினைவிழப்பு அல்ல. அங்கே மாம்ச பிரகாரமான நினைவுகளும் உண்டு, ஆவிக்குரிய நினைவுகளும் உண்டு. மாம்ச பிரகாரமான நினைவுகள் உண்டு, அதுவும் நினைவிழப்பாக மறந்து போகிற காரியம். ஒருவர் நன்மை செய்தால் அந்த நன்மையை நாம் மறந்து போவோம். ஒருவர் உதவி செய்திருப்பார், அந்த உதவியை கூட மறந்து போயும். இது ஒரு வாழ்வின் மாம்ச பிரகாரமான நினைவுகள். ஆனால் தேவன் உங்களோடு கூட பேசுகிற காரியம் ஆவிக்குரிய நினைவுகளை. அது அவிசுவாசிகளுக்கு அல்ல, அது ஒரு பாவனை விசுவாசிகளுக்கு அல்ல, அது ஒரு பொதுவான நபர்களுக்கு அல்ல. ஆவிக்குரிய நினைவுகளை அது விசுவாசிகளுக்கு பேசப்படும், தேவனாலே அழைக்கப்பட்டவர்களுக்கு பேசப்படும், அவரை நம்புகிறவர்களுக்கு பேசப்படும், அவரை விசுவாசித்த ஒரு ஜனத்துக்கு அவர் பேசுகிறார். அதுதான் ஆவிக்குரிய நினைவுகள். முன்பு ஒருபோது நீங்கள் அவரை விசுவாசித்திருப்பீர்கள், நீங்கள் முன்பு ஒருபோது ஜெபிக்கிற வீரர்களாக இருந்திருப்பீர்கள், முன்பு ஒருபோது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சுமந்த அல்லது ஒரு நல்ல சுவிசேஷ ஒரு நபர்களாக இருந்திருப்பீர்கள், அல்லது ஒரு ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஆவிக்குரிய ஸ்தானத்திலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பொருத்தப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியம் நினைவு இழக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறார், அவருடைய சபை. அப்ப நீங்கள் எதையோ ஒன்றை நினைவிழந்திருக்கிறீர்கள், தேவன் இன்றைக்கு அதை நினைவூட்ட விரும்புகிறார். மனிதன் மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் மறக்க மாட்டார், அவரை மறுபடியும் நினைவூட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் மறந்து போனார்கள், விடுதலைக்குரிய நாளை. பாபிலோனில் அடிமையாய் இருக்கும் போது அந்த நாளை மறந்து போனார். எகிப்தில் அடிமையாய் இருந்த போதும் அவர்கள் மறந்து போனார். ஆனால் தேவன் அதை நினைவுபடுத்தி அதை மறுபடியும் இந்த நாளிலும் தேவன் அதை உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை நினைவூட்ட விரும்புகிறார் என்பதை இது வெறுமனே செய்தி அல்ல, அது 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 ஆவியின் ஜீவனமாய் இன்றைக்கு என்னோடு பேசுகிறாய். இன்றைக்கு உங்களோடு என்னோடு இன்றைக்கு பேச அது இந்த இடத்திலே வந்து அது சரியே, நான் அதை விசுவாசம். அப்படி என்றால் நினைவிழப்பு என்பது ஒன்று உண்டு. இப்பொழுது அது அந்த இடத்தில் காண்கிறபடினாலே தேவன் அதை எங்களுக்கு நினைவு ஏதோ ஒரு காரியத்திலே நாம் நினைவு உள்ளதிருக்கிறோம். நல்லது, அந்த செய்தியை பேச முதல் ஒரு காரியத்தை நன்கு பேச விரும்புகிறேன். கவனிங்கள், தீர்க்கதரிசியின் வரிகளில் இருந்து அவர் சபையோடு கூட பேசின காரியத்தை இந்த சபையோடு பேசணும். கவலை என்பது எந்த நன்மையை கொண்டு வராது, அது ஜீரோ. கவலை எந்த நன்மையை கொண்டு வராதா? கவலை நிலைமையை மோசமாக்கும். என்ன செய்யுமா? ஒரு நிலையை மோசமாக்கும். ஆனால் விசுவாசம் எல்லா நன்மைகளை உடையதாய் இருக்கிறது. விசுவாசம் உன்னை விடுதலையாகும். ஆகையினாலே வெறுமனே விசுவாசம் அது
வெறுமனே என்ற வார்த்தையை பாருங்கள். வெறுமனே விசுவாசி, அதை உள்ளும் புறமும் விசுவாசி. ஒரு விசுவாசி அதை விசுவாசிப்பான். நான் முன்பதாக சொன்ன போது அவர்களுக்கு அல்ல, 3 நிலைகளில் 2 நிலை உள்ளவர்களுக்கு அல்ல. ரைட். தேவனுடைய வார்த்தையோடு கூட பார்த்து, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளிலே நாம் பார்த்து இந்த நினைவுழைப்பை நாம் அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எதை நினைவுறந்திருக்கிறேன் என்பதை இந்த நாளில் இந்த மணி வேளையில் நாம் நினைத்து நாம் சபையிலே அறிக்கை செய்து என்பதாக கடந்து செல்ல போகிறோம். கவனிங்கள், இங்கே தானியேல் 4ஆம் அதிகாரம் அங்கே 30ஆம் வசனம் 33ஆம் வசனம் மட்டும் நீங்கள் வாசித்து பாருங்கள், கேட்டுக்கொள்வோம். தானியேல் 4:30-33. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவாக. கவனிக்க, ஆரிவரா நேபுகாத்நேச்சர். இந்த நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய ராஜ்யபாரத்தை உடையவனாய், அவன் அநேக ராஜ்யங்களை கைப்பற்றி அரசாங்க ராஜ்யவான். அது உலகத்தின் 3/4 பாகங்களை ஆட்சி செய்த ஒரு ராஜ்யவான். எவ்வளவோ ராஜ்யங்களை யுத்தத்தினாலே மேற்கொண்டு அவருடைய கைப்பிடிப்பிலே வைத்திருந்தார். ராணுவ பலம், அரசியல் பலம், அறிவு பலம் என்று அங்கே பெருந்தோங்கி இருந்த ஒரு காலம். பாபிலோன் என்றால் உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கு அமெரிக்கா என்றால் உலகத்துக்கே தெரியும். அது ஒரு வல்லரசு, அது பொருளாதாரத்தில், அறிவு, விஞ்ஞானத்தில் வளர்ச்சியில் பேர் பெற்ற உலகம். அதே போன்று அந்நாட்களிலே பாபிலோன் என்றால் அது எல்லாருக்கும் தெரியும். சாலமோனுடைய அறிவு கீர்த்தி அடைந்ததாக உலகம் முழுவதும். ஒரு மனிதனின் அறிவு உலகம் முழுவதும் கீர்த்தி அடைந்தது. சாலமோனின் ஞானம் உலகம் முழுவதும் கீர்த்தி அடைந்தது. பாபிலோனின் ஆதிக்கம் உலகம் முழுவதும் கீர்த்தி அடைந்தது. கவனி, பாபிலோனின் ஆதிக்கம் உலகம் முழுவதும் கீர்த்தி அடைந்தது. ஒரு நாள் தனக்குள்ளே இது எல்லாம் என்னுடைய பலனினாலே நான் உண்டாக்கினது, என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்தை நான் பாபிலோன் ராஜ்யம். அதில் உப்பரிகையினர்களாகி மேல மாடியில இருந்து பார்த்திருப்பார். இந்த பெரிய ராஜ்யம் என்னுடையது. நான் கஷ்டப்பட்டு யுத்தம் செய்து நான் வென்ற ராஜ்யம். ராஜ்யத்தை நான் இழக்கலாம், என்னுடையதல்லவா? நான் மிகவும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஒரு பெரிய பாபிலோன். மகா பாபிலோன். மகா, நீ விழுந்தாய் என்று அவனுடைய நிலை என்னவாய் மாறலாம்? அவனுடைய இருதயம் மிருகத்துக்கு ஒத்த இருதயமாக மாற்றினார். அவன் மானை போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய நிறங்கள் எல்லாம், அவனுடைய உடல்கள் எல்லாம் பறவை கழுகின் நிறங்கள் போல் உழைத்து, அவனுடைய நிறங்கள் எல்லாம் கழுகின் நிறங்கள் போல் மாறுது. அவன் மனிதன் போல் நடக்காமல் மிருகம் போல் 7 காலங்கள் 7 வருடங்களில் அவன் மிருகத்தின் இருதயம் அவனுக்குள்ளே கர்த்தர் கொடுத்தார். நீ மனிதன் அல்லவா, நீ அணி மிருகமாயிரு. 7 காலங்கள் உண்மை விழும். அது முன்பதாக பார்த்த தரிசனம் தான். சிவற்றிலே எழுதப்பட்ட கையெழுத்து, சிவற்றிலே எழுதப்பட்ட கையெழுத்தின் தரிசனம் தான் அது நிறைவேறும். கவனியுங்கள், அவனுடைய எண்ணம் அதை கர்த்தர் அடித்தார். அவனுடைய இருதயத்தின் எண்ணத்தை கர்த்தர் அடித்தார். அவன் உள்ளுக்குள்ளே பெருமை கொண்டான். என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்காக. அவனுடைய தகப்பனுக்கும் தெரியும் தேவன் ஆறு. ஆனா இவருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன நடந்ததா கடைசியா? அவனுடைய இருதயம் எல்லாம் மிருகத்தின் இருதயமாய் மாறியது. அவன் ஒரு நினைவிழப்பை சந்தித்தான். மனிதன் என்கிற அந்த நினைவிழப்பு அவன் மறந்தே போட்டான். அவன் ஒரு மனிதன், தான் மனித இயல்பு
தான் ஒரு ராஜா என்கிற எண்ணமே அவனுக்கு 7 வருடமாயில்லை. அவன் அடியிலே இருக்கிறான். விளங்குதோ? இதுதான் நினைவிழப்பு. அவனுடைய இருதயத்தின் அவன் மனிதன் என்கிற நினைவை, ராஜா என்கிற நினைவை இழந்து 7 ஆண்டுகள் ஒரு மிருகத்தின் இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு மிருகம் கர்த்தர் அவனை பாதித்தார். இதுதான் நினைவிழப்பு. அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டு அவன் யார் என்ற நிலையை அறிந்தான். அதை தீர்க்கதரிசி இப்பன்னமாய் பேசுகிறார். இந்த நினைவிழப்பானது உன்னை அடியாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு செய்யும். நீ யார்? நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? உன்னுடைய அழைப்பு என்ன? நீ இதற்கு முன்பாக கிறிஸ்துவோடு எப்படி இருந்தாய்? கிறிஸ்து உனக்குள்ள என்னத்தை பேசினார்? அவருடைய வாழ்க்கை உன்னோடு கூட, உன்னுடைய வாழ்க்கை அவரோடு ஒப்பிதமாய் இருந்தது. இப்பொழுது நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்கிறதை மறக்க யாருக்கு அந்த நிலையை உனக்குள்ளே அதை நினைவுபடுத்த இன்னைக்கு நீங்க தான் பார்க்கணும். நான் முன்ன வரும்போது எப்படி இருந்தேன், இப்போது எப்படி இருந்தேன், முன்பு ரட்சிக்கப்பட்டு உலகத்தில் எப்படி இருந்தேன், இன்றைக்கு எந்த நிலையில இருக்கு, உன்னுடைய நிலை என்ன? அதைத்தான் நீங்க உன்னுடைய நிலை, உன்னுடைய நிலை, உன்னுடைய ஆதி நிலையை பார்த்தா நீ தேவனோடு இருந்தாய். ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு அவனுக்கு கொடுத்த அதே இருதய மிருக இருதயத்தை அவனுக்கு 7 காலம் தேவன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. கவனிங்கள், இன்னும் நிறைய காரியங்களை நாம் பேசலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் அதற்காக வேறு அது நல்லது. நான் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினால் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானமானத்தை கொடுத்தார்கள். அப்படியெனில் அவர்கள் கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை கொடுத்தார்கள். அந்த கண்மலை இந்த எகிப்தில் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேல் ஜனத்தை பாருங்க. அடிமைத்தனத்தில் இருந்துச்சிடும். அடிமைத்தனம் என்றால் என்ன? அதான் முதலாவது. அடிமை என்றால் அங்க அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. அடிமை என்றால் அடிமை தான். அவங்களை பொறுத்தவரைக்கும் அடிமை. அடிமை இந்த வேலையை செய்யணும். அடிமைகள் ஆக்கிரமிக்கப்படும். ஒருவரால் நாம் ஆக்கிரமிக்கப்படுவதுதான் அடிமைகள். இவங்க அடிமைகள் தான். அந்த பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. அவங்க பருப்பு சோறு கொடுத்தா அவங்களுக்கு பருப்பு சோறு தான். கேட்கலாம். எங்களுக்கு இறைச்சி சோறு தாங்கிட்டு கேட்கலாது. ஜெயில போய் கேட்கலாம். கசப்பா இருக்கு. உப்பு போடாட்டியும் சொல்லலாது, உப்பு குறைவிட்டாலும் சொல்லலாது, புளி குறைவிட்டாலும் செய்யலாது. அடிமை கொடுக்குறத சாப்பிட்டு பேசாம அது கட்சியும் கூடும். கொடுக்குறத சாப்பிட வேண்டும். இனியில பாருங்க, ஏன் இதை சொல்றதுன்றதை நீங்க கவனிக்கணும். அடிமை என்றால் கொடுக்குறத சாப்பிடணும். நீ கேட்கிறது தெரியலாது, நாங்க தாழ்வுக்கு தான் நீ எடுக்கணும். இதுதான் அடிமைத்தனம். அவர்களுக்கான சுயாதீனம் அல்ல. அவர்களுடைய சுயாதீனம் அல்ல. அப்படி என்றால் அவர்கள் அடிமை அல்ல. அவர்கள் தங்கள் சொந்த சுயாதீனத்தை இழந்தவர். தங்களுக்கான ஒரு உரிமையை, தங்களுடைய பேச்சுக்கான ஒரு உரிமையை இழந்தவர். அவர்கள் ஒரு அரசாங்கத்துக்கு அடிமையாக அதற்கு சிக்கல்பட்டவர்களாக. அது ஒரு பெரிய வார்த்தை. ஆனாலும் அடிமைத்தனத்தை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். அது பேச்சில் அல்ல, அது சிந்தனையில் எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை தேவன் பலத்த கரத்தினால் என்ன செய்தாரா? வெளியே கொண்டு வந்தார். எகிப்தியருக்கு பலத்த கரத்தினால் அவர்களுக்கு 10 வாதைகளை கண்ணீரை இரத்தமாக்கினார். தவளைகளை வரச் செய்தார். பேன்களை உண்டாக்கினார். பண்டுகளை உண்டாக்கினார். அவர்களுக்கு 10 வாதைகளை கொடுத்து கடைசியாக அவர்களை
அழிஞ்சாங்க. இது எல்லாம் கண்ணால பார்த்தாங்க. என்னன்னா அவங்களுக்கு நடந்த ஒன்று இவங்களுக்கு நடக்கலான்னு அவங்கதான் இருந்தாங்க. எகிப்தியருக்கு நடந்த ஒன்று இவர்களை சேதப்படுத்தவில்லை. ஒரே டைம்ல தேவனுடைய கிருபை இருந்தது. அதே ஒன் டைம்ல தேவனுடைய நியாயம். ஒரே சேம் டைம், ஒரே டைம்ல நியாய தீர்ப்பு, ஒரே டைம்ல கிருபை. பாருங்க, தேவன் அற்புதமானவர். ஒரே கோல் நியாய தீர்த்தது, ஒரே கோல் கிருபை. நன்றி, கவனிங்க, நல்லது நல்லது. இவர்களை பயங்கர பலத்த கரத்தினாலே விடுதலையாக்கும் போது இவர்கள் கண்டார்கள். ஆனால் இவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு கீழும், தேவனுடைய கிருபைக்கு கீழும், ஒரு தூதனுக்கு கீழும், ஒரு தீர்க்கதரிசிக்கு கீழுமாக பிரயாணம் பண்ணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் கொடுக்கப்பட்டது. கர்த்தரே பாருங்க, சூரிய தாக்கம் இருக்காதபடி அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாய் இருந்தார். இரவிலே அவர்கள் நடந்து போகும்படி அக்னி ஸ்தம்பமாய் வெளிச்சப்படுத்தி கொடுத்தார். ஆனாலும் கவனிங்கள், இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் கண்டால் பார்த்தார்கள், எகிப்தியர் பார்க்கவில்லை. அமலேக்கியருக்கு அது தெரியாது, மற்ற ஜாதிகளுக்கு அது தெரியாது. அவர்களுக்கு வெறுமனே தெரிந்தது அவர்கள் ஒரு பலத்த கருத்தினாலே வருகிறார். அவர்கள் தம்முடைய கர்த்தராலே அவர்கள் தொழுது கொள்கிற ஒரு தேவனாலே வருகிறார், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் யாரும் அந்த அக்னி ஸ்தம்பத்தை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் யாரும் அந்த மேக ஸ்தம்பத்தை கண்டுகொள்ளவில்லை. அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் தான் அந்த மேக ஸ்தம்பத்தை, அந்த அக்னி ஸ்தம்பத்தை கண்டது. வேறு யாருடைய கண்களுக்கும் அது தெரியவில்லை. அப்படி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு வெளிச்சமா இருக்க, பின்னால் அவங்க பார்வோட சேனை அவங்களை முறியடிச்சு. அது அவர்களுக்கு தான் அந்த அக்னி ஸ்தம்பம், இரவிலே. எகிப்தியருக்கு அல்ல. அந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களுடைய கண்களுக்கு தான் வெளிச்சத்தை கொடுத்தது, எல்லாருக்கும் அல்ல. இன்றைக்கும் இந்த அக்னி ஸ்தம்பமானது, இந்த அக்னி ஸ்தம்பத்தின் வார்த்தையானது இந்த மணவாட்டிக்கு மட்டும்தான் இந்த ராக்காலத்திலே வெளிச்சத்தை தரும், வழிய வேறு அவருக்கும் அல்ல. இது மணவாட்டிக்கு மாத்திரமே வெளிச்சம் தரும், வேறு ஒருவருக்கும் அல்ல. கவனிங்கள், இவர்கள் அந்த செங்கடலிற்கு கர்த்தர்களை வனாந்திரவழியாக நடத்தி அங்கே செங்கடலுக்கு கடந்து சென்ற பொழுது அதை விட்டு போக வழியே இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போக வழி இல்லை. கர்த்தர் எல்லா பாதைகளையும் இவர்கள் அடைந்து கடைசியா கொண்டே கடலுக்கு விட்டார். கவனி, மோசே சும்மா இருந்த எங்களை சாக்காட்டவா இங்க கூட்டிகள் வந்து அங்கே நாங்கள் கொப்பட்டிக்காயிலே முடியை திட்டோம், புரட்சியை திட்டோம். அது பொய். அது என்னது? பொய். மோசேக்கு சொல்லிட்டு நாங்க அங்க சந்தோஷமா இருந்தோம், வடிவா சாப்பிட்டோம், புரட்சி எல்லாம் சாப்பிட்டோமே. ஒரு நேரம் பசியில சொல்றேன், அந்த இறைச்சி எல்லாம் சாப்பிட்டு வேதம் சொல்லுது, அடிமையா இருந்து வீட கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனது. என்ன போனது? இவரோட கூக்குரையும் இவருடைய அழுகையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனது. அவ்வளவு மோசமான நாட்கள்ல தான் அவர் இறங்கி வந்தார். இனிய சந்தோஷமா இருந்திருந்தா அவர் செய்ய வேண்டிய அற்புத அடையாளங்களை இவர்களுக்கு மதிச்சிருக்க, அதை கனப்படுத்தி இருக்க. தேவன் இருக்கிற நேரம் இல்லாம அது சரியானதா இருக்கு. இவர்கள் முறைய வாங்கிட்டு இருக்கிற நேரம் தான் அது இவங்களுக்கு சரியான கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நேரத்தில் தான் அவர் இவர்களை விடுதலையாக வரும்போது அதை ருசித்தார்கள். எகிப்துக்கு நடந்த எல்லாவற்றையும் கண்டார்கள், தங்களுக்கு தேவன் செய்த நன்மையை கண்டார்கள். ஓ கர்த்தர் இந்த வாய்ப்புகளை வழி நடத்தார். பாருங்க, அவர் அக்னி ஸ்தம்பத்தில் வழி நடத்தார். பாருங்க, அவர்கள் மேக ஸ்தம்பத்திலே வழி நடத்தார். பாருங்க, உங்க வந்துட்டு அப்படி எல்லாம் பார்த்து அங்க நடந்த வாதையெல்லாம் கண்ணால பார்த்து இங்க வந்து மோசேகளை ஜாகடிக்க வாடி கொண்டிருந்தது நாங்க நீங்கள்
பயப்படாதீர்கள். நான் பேச வந்த தலைப்பு நினைவுகள். அவர்கள் தேவனுடைய வல்லமை அல்லது தேவனுடைய வார்த்தையை நினைவுகள். முச்சடியிலே நான் உங்களை கானானுக்கு கொண்டு போவேன் என்று சொன்ன வார்த்தை, அவர் ஒரு தீர்க்கதரிசிக்குள் இருந்து பேசிய வார்த்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், அவருடைய அற்புதத்தை கண்டும் அதை விசுவாசிக்க மனதில்லாமல், கண்டும் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவர்கள் ஒரு நினைவிழந்த நிலையில் பாருங்கள். அவர்கள் அதை கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. அதுதான் நினைவு. இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவு உங்களுக்கு நன்மை செய்தார் என்பது அது உங்களுக்கு காரியம் அல்ல. இந்த பிரச்சனையில் இருந்து எங்களை விடுதலையாக்க ஒரு வழி இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை, கடல்லாம் பிரச்சனை. இங்க சோதனை வருகிறது. அவங்களோட நினைவுல படு மோசமா போச்சு. தேவன் முன்பதாக செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து எனக்கு இப்ப நான் போகவே விடவில்லை. சரி என்ற காரணம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது நினைவுல அவர் செய்ததை நீங்கள் மறந்து போயிருக்கிறது தான் நினைவிழப்பு. கர்த்தர் செய்ததை மறந்து போயிருக்கிறீர்கள். விசுவாசிங்க. மோசேயை பாருங்கள், ஒரு விசுவாசி. அதனாலே வேதம் சொல்கிறது விசுவாசி அவருடைய வார்த்தை சொன்னது அங்க போவீங்க, அவ்வளவேதான். அதை உள்ளும் புறமும் விசுவாசி. கர்த்தர் இன்றைக்கு செய்கிறதை பாருங்க. மூளை பாருங்க, அது அந்த கடலை ரெண்டாக்கி அந்த கடல் தண்ணி இந்த பொறுப்பு அவர்களுக்கு பதிலாய் அவர்களுக்கு என்னவாயிட்டோ நம்ப முடியாது, ஆனாலும் பதிலாய் அவர்கள் தண்ணி இருந்த இடம் எப்படி இருக்குமா? தண்ணி ஏற்கனவே நின்ற இடம் சேராயிரும், நீர தண்ணியாயிரும். பாருங்க, நடக்கிற இடம் கூட மாவு என்னது குறைந்த தேவன் அதை கூடி அங்க எரியாத பலியை நக்கிச்சான். அக்கினி வந்து என்ன செஞ்சது? நீரெல்லாம் நக்கி கொண்டு வந்தார். இந்த தண்ணியை என்ன செஞ்சிச்சு? அதுதான் அவருடைய வார்த்தை. அதை கண்டு பயப்படாதீங்க. விசுவாசமாக இருக்கு. கர்த்தர் செய்கிறது அதை நாங்க சொல்லணும். விசுவாசிங்க. அது எதுவா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். இப்ப நீங்க ஏனென்றால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் நினைவுபடுத்த நல்லது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? இன்றைக்கு சபையும் அவ்வண்ணமாகவே நினைவு இழந்த ஒரு நிலையில் இருக்கிறது. சபை பரிசுத்தத்துல நினைவு இழந்தது. சில பேர் பேச்சிலே வெள்ளவர்கள். அதனாலே நாங்கள் பரிசுத்தத்தில் என்ன செய்கிறோம்? நாங்கள் குறைவுற்றவர்களாய் அதை மறந்து கொள்கிறோம். அவருடைய நியாய பிரமாணங்களை மறந்து கொள்கிறோம். அவருடைய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை மறந்து கொள்கிறோம். அதுதான் நினைவு. பாருங்கள், தேவன் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கன்னிகை கற்பவதியாகி குமாரனை அவருக்கு இம்மானுவேல் என்றும், அதே போல லூக்காவிலே ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை அவருக்கு இயேசு என்றார். அதை நாங்க இம்மானுவேல் என்று சொன்னவர் இயேசு. தேவன் நம்மோடு கூட. அப்ப இயேசு பிறந்தார். ஒரு கற்பவதி, ஒரு கன்னிகை கற்பவதியாகி. இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் மறந்து போனதுதான் நினைவிழப்பு. ஒரு கன்னிகை கற்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் அல்லது பெயரிடுவார்கள். லூக்காவிலே ஒரு கன்னிகை கற்பவதியாகி குமாரனை சொல்கிறார். அவர்கள் நினைவிழந்திருந்தார். அதுதான் அவர்களுக்கு நினைவு இருந்திருக்குமானால் அதை அடையாளம் கண்டு கொண்டிருந்தார்.
மோசேக்கு சொன்னார், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக பிறந்தார். அவர்களும் அந்த வார்த்தையை நினைவிழந்து அடையாளம் காண முடியல. அதனாலே இயேசு மரித்து உயிர்த்து அங்கே தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறார். வார்த்தைகள் குறைந்தவர்களாய் நடந்தது. தீர்க்கதரிசிகளின் வாய்கள் தீர்க்கதரிசிகளோடு கூட கர்த்தர் பேசினார். சங்கீதங்களிலே கர்த்தர் பேசினார். அவ்வாக்கியங்கள் குறைந்ததை நடந்தது. பாருங்கள், அவர்கள் நினைவிழந்திருந்தார்கள். தேவனோடு நினைவிழந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போயிருந்தார்கள். ஒரு கணம் எலியா வந்து அங்கே தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட மட்டும் அவர்கள் தேவனை மறந்துதான் இருந்தார். எலியா வருகிற வேளை அங்கே பாகாலுடைய ஆதிக்கம், அந்நிய தேவர்களின் ஆதிக்கம், அதுக்கு முன்பதாக பார்த்துக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தரோடு இருந்தார். நேரம் வந்தது, அங்க பலி செலுத்த ஒரு பலிபீடம் கூட இல்லை, எல்லாமே தகர்க்கப்பட்டதா இருக்கு. எலியா வந்தா அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அதற்கு மேல்தான் எலியா பலி செலுத்த அவர்களுக்கு மறுபடியும் நினைவு நினைவுழந்த இஸ்ரவேலர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மறுபடியும் நினைவு. இதுதான் முறைமை, இதுதான் நியாய பிரமாணம், இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்தது. என்ன செஞ்சேன்றது அதுதான் தேவன் நினைவுபடுத்திக்கின்றார். அப்படியானால் இன்றைக்கு நானும் நீங்கள் எதிரே நினைவிழந்திருக்கிறோம் என்றால் அதை தீர்க்கதரிசி அப்பன்னமாய் அழகாக பேசுகிறார். நீங்கள் உலகத்தின் தன்மையை உங்களுடைய சபைகளை கொண்டு வந்தால் அதுதான் நினைவுழந்து. என்னது? உலகம் சபைக்குள்ளே வருவது நினைவுழந்து. அது ஆவிக்குரிய நினைவுழந்து. அது மாத்திரமில்லை, இன்னொரு காரியத்தை பேசுகிறார், அது உங்களுக்கு நல்லது. ஸ்தாபன சபைகளோ ஆவிக்குரிய நினைவிழப்பிலே, ஸ்தாபன சபைகள் ஆவிக்குரிய நினைவிழப்பில் வியாதி அடைந்திருக்கலாம். என்ன நீங்க சொல்றேன்? ஸ்தாபன சபைகள் ஆவிக்குரிய நினைவிழப்பிலே வியாதி அடைந்திருக்கிறார். அது அன்றைக்கு தீர்க்கதரிசி பேசும்போது அது ஒரு வியாதி என்று சொல்றார். இன்றைக்கு நாங்கள் பேசலாம், அது ஒரு ஆவி. நினைவிழப்பு என்பது ஒரு ஆவி. அது ஏனென்றால் உலக சபைக்கு வந்துட்டல, உலகத்தின் அதிபதி, உலகத்தின் ஆவி இன்றைக்கு சபைக்குள்ள வந்துச்சு. நகைய போடலாம், நீ எப்படியும் சபைக்கு வரலாம், நீ எப்படியும் உடுப்புடுத்தலாம், நீ எப்படியும் தேவனை ஆராதிக்கலாம், நீ 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 உலக கலாச்சாரத்தோடு பாடலை பந்தய முத்தலாம், தோடு போத்தலாம், நீ தலைமுடி வளர்க்கலாம், நீ ஆடலாம், பாடலாம், கூத்தடிக்கலாம். உலகம் ஃபுல்லா சபைக்கு வந்துட்டு இதுதான் வியாதி, இல்ல ஆவி. இது ஒரு கெட்ட ஆவி. கொட்டாவியில் இது என்ன? இது ஒரு கெட்ட ஆவி. சபைக்குள்ள வந்து ஒரு கெட்ட ஆவி. இது வியாதி இல்லை, இது ஒரு சரியான ஆவிதான். சபைக்குள்ள வந்து பாருங்கள், சபையும் அரசியலும் அல்லது சபையும் உலகமும் ஒன்றாக இணைந்ததே ஆவிக்குரிய நினைவுழப்பாய் பேசப்பட்டது. ஸ்தாபன கொள்கைகள், ஸ்தாபன கொள்கைகள் அவைகள் வேண்டாம், அவைகள் வேண்டாம். அது தேவனை உங்களுக்கு நினைவுழக்க, அது தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைவுழக்க, அதே மாதிரி கூட நினைவுழக்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விட்ட தவறுகளே மிகப்பெரியான தவறு. நீங்க சொல்லலாம், அவங்க விட்டபடி தவறு. எல்லாம் நல்ல மாதிரி இருந்தாங்க, மிகப்பெரிய தவறு. எங்களுக்கு ஒரு நியாயம் பிரமாணம், எங்களுக்கு ஒரு சட்டம் வேணும். இந்த மோசே எவ்வளவு நாளைக்கு தான் எல்லா பிரச்சனையும் பார்க்கணும், அவ்வளவு ஜனத்தின் பிரச்சனையை மோசே எத்தனை நாளைக்கு பார்க்கணும், மோசே எத்தனை நியாயம் விசாரிக்கணும். எங்களுக்கு ஒரு சட்டம் தேவனால வேணும். நம்மளே இந்த இடங்களை ஜாதியினர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சட்டத்துக்கு ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கு, அவங்களுக்கு ராஜ்யபாரி இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு, சட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு.
சகோதர ஐக்கியம் இல்லை, ஒரே சண்டை, ஒரு பொறுப்பு, அது இது எங்களுக்கு ஒரு பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து கொண்டு வர கேட்டிருப்பார்கள். அதுதான் அவங்க விட்ட தவறு. அவர்கள் விட்டதிலேயே தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு கிருபை அவர்களுக்கு அளித்திருக்க, தேவனே அவர்களோடு கூட இருக்க. அவர்கள் கொள்கையை நிறுத்தினார். ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு ரூல்ஸ். விட்டதிலே பெரிய தவறு அதுதான். அதனாலே அவர்கள் நியாயப்பிரமாணம் செருப்படியாக நியாயப்பிரமாணம் செருப்படிதான் பேசாம இருந்திருந்தாலும் கடைசி ஆண்டு அவங்க நியாயப்பிரமாணம் சபைகளுக்குள்ளே அந்த கொள்கையை நீங்கள் நிற்பார்கள். சபைகளுக்குள்ளே தேவனை விட்டு எங்களுக்கு ஒரு உறுதியான ஒழுக்கங்களான இதுகள் காரியம் இருப்பாது. நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புக்கொள்ளும். பாருங்க, அன்றைக்கு பேதுருடைய அந்த எல்லா ஆசிகளை விட்டு கர்த்தருக்கு கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தார். என்ன பேரை விட மன்னிக்கோ, அனனியா சப்ரா. பாருங்க, சப்ரால் சப்ரால் புவால் பேர்களை பாருங்க. சிலுவை, குருசு, முத்து எல்லாம் காணியாட்சியை வித்துட்டு கொண்டு வரைக்கல. கவனிக்கணும். அப்ப அந்த சபையில பிரமாணமும் இல்லை, கோட்பாடும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தருக்கு முன்பாக நீ கொடுக்கிறது சரியா? இவ்வளத்துக்கு தான் இவ்வளத்துக்கு தான் ஏதோ தவறு என்ன இருக்கிறது? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் மறுபடியும் கேட்கிற நீ சொல்றது உண்மையா? இவ்வளத்துக்கு தான் விட்டேன். அடிச்சு வச்சுட்டு வீட்டுல அடிச்சுட்டு வந்து என்ன சொன்னது? பாதி காசு அடிச்சுட்டு நாங்கள் இவ்வளத்துக்கு தான் விட்டோம். நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்துல போறது கர்த்தர் சொல்லுங்களா? கர்த்தர். அப்ப கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும்? வாய்நாள் அரைக்கணும். எனக்கு முன்னாக இல்ல, பரிசுத்தாவிக்கு விரோதமாய் நீங்கள் போய் சாட்சி சொன்னதினாலே அதுல முதல் வந்தது ஒரு ஆள், அடுத்தது வந்தது ஒரு ஆள், ஒவ்வொருத்தராக கர்த்தருடைய சமூகத்துக்கு அதுவே சட்டத்திட்டமா இருந்தா நல்லா இருக்கும். எது ஆண்டவருக்கு முன்னாக கூப்பிடுறது, கேட்கிறது, நன்றி வணக்கம் கர்த்தருடைய பாதம், கர்த்தருடைய நன்றி வணக்கம் கர்த்தருடைய நல்லது நினைவுகளா இப்படித்தான் விடும். கவனிங்கள். அப்ப ஆவிக்குரிய நினைவுகளப்பு எங்களை என்ன செய்வது? தேவனை தூரப்படுத்துவதாக, தேவனை மறந்தவர்களை. அப்ப நினைவு இழப்பு சரி, நினைவு எது ஒன்று இருந்ததில்ல. அப்ப வேலாகவும் அது எது என்றதை உங்களுக்கு காண்பிக்கிறது. அதாவது நீங்கள் யார், வேதாகவும் நீங்கள் யார் என்பதை காண்பிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் நினைவுலந்திருக்கிறீர்கள். நான் சொன்னேன் விசுவாசம் தான் செய்யும். அப்ப விசுவாசி யார் என்பதை இந்த வேதம் போதும். விசுவாசி இந்த செய்தி நீங்கள் யார் என்பதை பொறுத்து திருப்பி ஆறாவது மனுஷர் பூமியின் மேல் பெருகும் அவர்கள் குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷகுமாரனை அதிக சௌகரியம். அவனை தேவகுமாரன் மனுஷகுமாரனை அதிக சௌகரியம். இதே அங்கே ஸ்தாபன சபைகள் அங்கே டீச்சிங்களை அவருடைய போதகத்திலே இந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனை தேவகுமாரர்கள் என்றால் தேவதூதர். அவர்களுக்கு தேவகுமாரன் என்றால் தேவதூதர். மனுஷகுமாரத்திகளை மனுஷ
தேவகுமாரன் தேவகுமாரன் மனுஷகுமாரர்கள் மனுஷகுமாரன். அப்ப என்னுடைய செய்தி யார் இந்த தேவகுமாரன், யார் இந்த மனுஷகுமாரன்? தேவகுமாரன். அதைத்தான் உங்களுக்கு தேவகுமாரன். அப்ப தேவகுமாரன் என்றால் தூதர்களா பின்னே யார் என்பதை நாம் அதற்காக தீர்ப்பு ஓவருக்கு 14 இருந்து வசனங்களோடு கூட ஆதாரமாய் பேசி நாம் விடுதலாக பேசலாம். 8 ரோமர் 8:14 கண்டிக்கவும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். தேவ புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அப்ப தேவ புத்திரர்கள் என்றால் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் தேவ புத்திரர்கள். நீங்கள் ஒன்று அசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகின்றோம், இல்லை என்றால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும். அப்ப தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட்டால் நீங்களும் நானும் தேவன். நாம் அசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டால் நாங்கள் யார் என்பதை பார்க்கலாம். இந்த பூமியில 2 ஆவிகள் உண்டு. இந்த பூமியில 2 புத்திரர்கள் உண்டு. ஒன்று தேவ புத்திரர்கள், ஒன்று மனித புத்திரர்கள். அப்ப 2 புத்திரர்களிலே தேவ புத்திரர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் என்றால் இது யோசிக்கணும். அடுத்தது மனுஷ புத்திரர். அப்ப இந்த மனுஷ புத்திரர் எந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்? தேவ புத்திரர்கள் மட்டும்தான் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார். அப்ப மனுஷ புத்திரர்கள் 2 ஆவிகள் தான். ஒன்று தேவனுடைய ஆவி, இரண்டாவது பிசாசினுடைய ஆவி. அப்ப தேவ புத்திரர்கள் மாத்திரமே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டால் அப்ப மனுஷ புத்திரர்கள் யாருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள்? அது நீங்கள் அப்படியே கண்டுபிடிங்க. மனவாட்டி அதை அறிந்து கொள்ளும், மற்றபடி யாரும் அல்ல. அப்ப தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம், தேவனுடைய புத்திரர்கள். நல்லது, இன்னொரு வசனத்தை காட்டுகிறோம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை கொடுக்கிறீர்கள். பாருங்க, நீங்க ஏன் தேவ புத்திரராய் இருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய குமாரனின் ஆவியை நீங்கள் பெற்றதினாலே நீங்கள் தேவ புத்திரராய். அங்கே ரோமர்ல சொல்லப்பட்டது தேவனுடைய ஆவியை பெற்றதினாலே. இங்க தேவனுடைய குமாரனின் ஆவியை பெற்றதினாலே தேவ புத்திரர்கள். தேவனுடைய குமாரனின் ஆவி அவர்களிடத்தில் இருக்கிறதோ அது தேவனுடைய ஆவியாயிருக்கும். அப்ப தேவனுடைய குமாரன் தேவனுடைய ஆவியை உடையவராயிருக்கிறார்களே, குமாரனுடைய ஆவியை பெற்றவர்களும் தேவனுடைய புத்திரராய் குமாரனாய் குமாரத்திகளாய் இருக்கிறோம். தேவனுக்கு குமாரன் என்கிற ஒருவர் உண்டு. தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து. தேவ குமாரன் ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் தேவ குமாரனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவ குமாரன் தேவ குமாரத்தி. அது சரி. இன்னொன்றை பார்க்கலாம். தானியேல் யோவான் 1:12. அதனால் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர்கள். பிள்ளைகள் என்றால் புத்திரர்கள், புத்திரர்கள் என்றால் பிள்ளைகள். அப்ப பாருங்க, என்ன வசனம் சொல்லலாம்? தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்திருக்கிறாரா? அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதாவது அந்த எழுத்தானது முடிந்த ஒன்றை குறிக்கிறது. நீங்கள் புத்திரர்கள் தான். இனி நீங்க புத்திரர்கள் ஆக்கப்படுவீர்கள், அல்லது நீங்கள் புத்திரராகும்படிக்காக இல்லை.
வேண்டும் என்றும் இல்லை, முடிந்து விட்டது. நீங்கள் புத்திரர்கள். இது ஒன்றை காண்பிக்கிறது, முடிந்த ஒன்றை காண்பிக்கிறது. என்ன இந்த வசனம்? இந்த வசனம் முடிஞ்சிச்சு, அதிகாரம் கொடுக்கப்படும். சட்டம் கோர்ட்ஸ்ல வந்து அங்க நீதிபதி வந்து சொன்னா அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன்லயே ஜாமீன். உங்களை தேவன் பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் அது. எல்லாரும் பிள்ளைகளாக முடியாது. அவர்களே தேவனுடைய புத்திரர்கள் ஆகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக. ரைட். அங்கே தானியேல் 3:25 ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். தானியேல் கவனிங்க. இந்த சவுல் சும்மா இருந்த சவுல் ஆண்டவர் ராஜ்யபாரம், சும்மா இருந்த சவுலுக்கு தான் ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கவனிங்கள். சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவரும் மரித்தார். பின்புதான் என்னுடைய காலத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லாம் மறித்து விட்டார்கள், கொன்று போட்டு விட்டார்கள். அங்கே எதிரிகள் அங்கே சுற்றி வளைத்து விட்டார்கள். இப்பொழுது என்ன செய்வது என்று சவுலுக்கு தெரியாத ஒரு வேளை, நான் தேவனிடத்தில் ஏதாவது அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லி ஊரின் போகிறார். அங்கு பதிலை வேதம் சொல்கிறது, ஊரின் துணிவிடத்திலும் சொற்பனக்காரனும் இல்லை, தரிசனக்காரனும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை. இது இல்லாத ஒரு காரியத்தை ஒட்டி அடுத்த நடவடிக்கையால் அவன் என்ன செய்கிறான்? ஒரு சூனியக்காரியிடம் பேச வந்துச்சு. அவர் அங்கே போய் 13வது வசனம் சொல்கிறது, ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாது, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருவதை காண்கிறேன் என்று சவுலுக்கு பாருங்க. 6 பூமிக்குள்ள இருந்து ஏறி வருதா? தேவர்கள் ஏறி வாரிடுமா? தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருவதை காண்கிறேன். அங்கே யோபு 38:7 நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவபுத்திரர்கள் ஏகமாய் பாடி ஆர்ப்பரித்த போது நீ அங்கே இருந்தாய் யோபு. ஸ்தாபனம் சொல்லுகிறது, பாருங்கள், அவர் தேவபுத்திரர்களை அங்கே வானத்தில் இருக்கிறதை காண்பித்தது. தேவபுத்திரர்கள் ஏகமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஓ, தேவபுத்திரர்கள் வானத்தில் இருந்தார்கள், அது நல்லது, நீங்கள் பேசுகிறபடி. ஓ, இங்கு தேவபுத்திரர்கள் பாதாளத்தில் இருந்து எழுந்திருக்கிறார்களே, அது யார்? தூதர்களா? யோபுக்காக பேசும்போது
தேவ தூதர்களை காண்பிக்கிறது என்றால் இங்கு ஒரு தேவபுத்திரர்கள் கீழே இருந்து வருகிறதை ஒரு சேனையை பார்க்கிறார் சூரியகாந்தி. ஆனால் அது தேவபுத்திரர்கள் அது தூதன் என்றால் இங்கே வந்தது சாமுவேல் ஆச்சே. நீ காண்கிறது என்ன சொல்ல முதல்ல. அது இவன கண்ணுக்கு தெரியல. அதன் அடையாளத்தை கேட்டான் சாமுவேல். அதன் அடையாளத்தை கேட்டான். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள் சாலை போந்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷனை எழுப்பி வருகிறான் என்றான். ஓ, ஒரு மனுஷன் எழுப்பி வருகிறான். சால பாருங்க, செத்தா செத்தன்னு நினைக்க கூடாது. நீங்க என்ன போன சாகுறீங்களோ பேசுறது என்னவோ அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. சால ஒரு தீர்க்கதரிசி கண்டிப்பா ஏதாவது ஒரு சாலை சாமுவேல் அனைவரையும் இது சாமுவேல் தான். சாலை என்றோடனே பிடிச்சா பேரை சொல்ல பாருங்க. ஒரு முதிர்ந்த வயதுள்ள ஒரு மனிதன் எழுந்து வருகிறார். தேவபுத்திரன் கீழே இருந்து மேல வரார். மேலே இருந்து வரல, இப்ப கீழே இருந்து மேல வர்றாரு. சால பாருங்க, மறிச்சாலும் உங்க உடுப்பு கொடுத்து தான் தீர்க்கதரிசி போகும்போது பார்த்தார். அவருடைய கதிர உண்டி அங்க இருந்தது. சரிதானே சொன்னாரா இல்லையா? சொந்த உழைப்புல வாங்குற பிரயாசம் எல்லாமே இருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் பெறும்போது உடுப்பில்லாம வந்தார். அவர் ஒரு உடுப்போடு வந்தார். அவர் ஒரு அங்கீ தரித்தவராக இருந்தார். அவருடைய விரலை தொட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த சாமுவேலை அந்த ஸ்திரீ கண்டார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்தாபனம் அது ஒரு பிசாசு, சும்மா வேடம் போட்டு வந்துச்சு. வேடம் போட்டு வந்தா அதனால தீர்க்கதரிசி தான் சாமுவேல் உரைத்தார். கீழே இருந்து மேல வந்தாலும் தீர்க்கதரிசி தான். ஒரு தீர்க்கதரிசி மரித்தாலும் தீர்க்கதரிசி தான். பாருங்கள், சாமுவேல் எழுந்து வந்து மறுபடியும் சவுலுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார். நீ என்னோடு கூட வந்து நீயும் நாளைக்கு என்னோட வந்திருப்பாய். அது சரிதானே? நீ கர்த்தருடைய சொற்களாமலும் 18 அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தால் கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள். பாருங்கள், இது தீர்க்கதரிசனம். சவுல் பாதாளத்திலிருந்து எழுப்பி வந்தும் தீர்க்கதரிசனம் தான். மன்னிக்கவும், சாமுவேல் கீழிருந்து எழுப்பி வந்து தீர்க்கதரிசனம் தான் உரைத்தார். என்ன அற்புதம்! மரித்த சாமுவேல் எழுப்பி வந்து தீர்க்கதரிசனம் தான் உரைக்கிறார். அதை கற்பனை கட்டார். ஓ சாவனமே, நினைவுலத்திருக்கிறாய், நினைவுலத்திருக்கிறேப்பா. மன திருப்பணம். என்ன தேவபுத்திரன் ஆண்டு தெரியாம இருக்கிறீங்க? மன திருப்பணம். அது சரிதானே? சாமுவேல் எழுப்பி வந்து தீர்க்கதரிசனம். நீயும் நாளைக்கு உன் குமாரர்களும் என்னோடு கடவுள் வந்தது எதுக்கோ, இந்த மனுஷன் சொன்னது என்ன, அது நடக்க போறத சொல்றது தீர்க்கதரிசி மாத்திரம் தான், வேற யாரும் இல்ல. ஒரு தீர்க்கதரிசி தான் நாளைக்கு நடக்க போறது சொல்லியே. ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய ஆவியை பெற்றவர் சொல்லும் போது அது அர்த்தவந்தமாய் நடக்கிறது. ஆபந்தமாவே பாருங்க, தேவ புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் ஒன்றை நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். என்னுடைய தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய. நீங்கள் ஒரு சிறிய தேவன் என்றார் தீர்க்கதரிசி. அது சரியே, அது இதோடு கூட அழகாக. இந்த ரகசிய மேன்மை உள்ளது. இதை நான் பேச பரவசமடைகிறேன் அல்லது தடுக்கப்படுகிறேன், உணர்ச்சி வசப்படுகிறேன். ஆனாலும் பேசும்படி தடைப்படும். ஆனாலும் பேசுகிறேன். நீங்கள் ஒரு சிறிய தேவன். நீங்கள் சொல்வது உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பார். உங்களால் முடியாத காரியம் வேதமும் அவனமாய் அதனால்தான் தீர்க்கதரிசி பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்ணி கடுகு கடுகு எதோட இருந்துச்சு, அது கலக்கலாம். கடுகு எந்த மரத்திலையும் கலந்து செய்யலாம். கடுகு தனி கடுகு, அதுவும் கடுகு தான். இது நான் போகிறான் என்ன ஆண்டவரை இங்கே இருக்கிறார்கள் கலப்பாக்கள், அந்த கலப்பாக்கவே கடுகு
அது அடுத்தது. அதான் விசுவாசம் கலப்பு விசுவாசம் பியோ. வெறுமனே விசுவாசி. அதனால பிரச்சனை கடுகு அவருக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் பவுல் சொல்றார் உபதேசமானது போட்டா என்ன அறிவிச்சு நீ கதைக்குள்ள என்னென்ன முடிக்கும் இதை முடிஞ்சா அந்த விசேஷமாக சபையானது யார் தன்னிலே என்பதை அறிந்திருக்கவில்லை. சபையின் தன்னிலே அறிந்திருக்க மனநாட்டியார் விசுவாசி தன்னிலே அழைத்தவர்களாக இருக்கிறார். இது ஒரு விசேஷம் தான். விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் அது ஒரு விசேஷம். விசேஷம் அது ஒரு விசேஷம். அது போல ஒரு விசேஷம். ரைட். அப்ப நாம் இரண்டில் ஒரு ஆவியுடையவர்களாய் காணப்பட வேண்டியவர்களாய் ஆகினால் இந்த நாளில் நாம் நினைவிருந்தான் ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நினைவிருந்த இன்றைக்கு எனக்கு அதை தெரிவி அல்லது இதை இன்றைக்கு எனக்கு நினைவு ஆண்டவரை நான் நினைவிருந்த இன்றைக்கு அதை வாழ்க்கையில் நான் அதை மறுபடியும் நினைக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கட்டளை சமூகத்தை காணப்படும் அவர்